இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே மாறுபாடுகளை குறித்து நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், மாறுபாடுகளை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் சில காரியங்களை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது வேதத்திலே கொடுக்கப்பட்ட 2 வித்தியாசமான கருத்துக்களை நம்ம புரிந்து நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளில். அதுக்குரிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளை போல ஆக வேண்டுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள தலைப்பு. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி பிறக்கிறோம்னா, சிறு குழந்தைகளாக பிறக்கிறோம் இந்த இயற்கை உலகத்திலே. அதுபோல தான் நாம் ஆவிக்குரிய உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலும் சிறு குழந்தைகளைப் போல மறுபடியும் பிறக்கிறோம் என்று தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாயின்னு சொல்லி நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அங்கேயும் ஒரு குழந்தையை போல பிறக்கிற ஒரு காரியத்தை குறிக்கப்பட்டிருக்குது. அப்போது சிறு குழந்தை வளரணும்னா என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மற்ற என்ன காரியங்கள் அதுக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் தனக்கு பசிக்குது, பால் வேணும், அதை தான் குடிக்கணுன்றதுல எப்பயுமே அது ஒரு வாஞ்சையாக ஆர்வமாக இருக்கும். அப்போது அந்த பாலை குடிக்கலை, ஒரு நேரம் 2 நேரம் பால் குடிக்கலை அப்படின்னா பெற்றோர் பதறி போய் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறோம், இல்லை அதுக்குரிய மருந்து அதுகளை நம்ம பார்க்குறோம். ஏன்னா பால் குடிக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமானது அதனுடைய வளர்ச்சிக்கு. அப்போது அதே போல தான் நாமும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்குது. அந்த வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். அப்போது நம்ம வளர வேண்டும் என்றால், சிறு குழந்தைகள் எப்படி பால் மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்களோ, அதே போல் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் திருவசனத்தை, அதாவது வேத வசனத்தின் மேல் நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அப்போது முதலாவது குழந்தைகளை போல வளரணும்னா நமக்கு வேத வசனம் தேவை. அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நமக்கு இருக்கணும். 2வது காரியம், சிறு பிள்ளைகளை போல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழு நம்பிக்கை இருக்கும். டோட்டல் ட்ரஸ்ட் அவங்க பெற்றோர் மேலே, எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு நம்பிக்கை. அப்படியே அவங்க சொல்கிறத கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. பெற்றோராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கவனித்து கொள்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இதுதான் இது அப்படியே உண்மை. ஒருவேளை பொய்யா சொன்னால் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அப்போது அதே போல் நாமும் முழுமையாக முழு நம்பிக்கையோடு தேவனை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த காரியத்தில் இன்றைக்கி 2வது காரியமாக பார்க்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த மறுபடியும் பிறக்கிறதுல அப்படிங்கிறதுல ஆண்டவர் அதை சொல்லுவார். அதாவது எப்படின்னே தெரியாது, காற்று தான் இஷ்டப்படி போகுது வருது, அது போகிறத நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் அதனுடைய செயல்களினாலே உணர்ந்து கொள்கிறோம் காற்று வீசுதுன்னு சொல்லி. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் ஆவியிலே பிறந்தவனும் இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது மாதிரி குழந்தைகள் முழு நம்பிக்கையோடு அவருடைய பெற்றோரை நம்புவது போல நாம் முழுவதுமாக தேவனை நம்ப வேண்டும். எப்படி என்ன ஏது எனக்கு மறுபடியும் பிறக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் சொல்லியிருக்கிறாரு, அவரை நான் நம்புவேன். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு சந்தேகமோ இல்லை. எனக்கு விடுதலை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் முழு நிச்சயமாக நம்பி நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் இருந்தால் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஏன்னா முதல் படியே அதுதான். இன்னொரு வசனத்தை கூட நான் காட்டுறேன். மத்தேயு 19:14 இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படிங்கிறாரு. அப்போது முழுவதுமாக நம்பி வருகிற ஒரு தன்மை, முழுவதுமாக விசுவாசிக்கிறது, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நம்புகிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் லூக்கா 18:17 இது மார்க்கு மத்தேயு எல்லாத்துலேயும் இருக்குது. எவனாகிலும் சிறு பிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க சிறு பிள்ளைங்க சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போலவே வேதத்தை எந்த ஒரு கேள்வியும் இல்லாம, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிறக்கிறோம், பிரவேசிக்கிறோம். அப்படித்தான் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா பிரவேசிக்க முடியாது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வர முடியாது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் வருவதற்கும் சிறு பிள்ளையை போல முழு நம்பிக்கையோடு இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்திலே வளர்வதற்கும் நாம் சிறு பிள்ளைகள் பால் மேலே வாஞ்சியாக இருக்கிற மாதிரி வேத வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். 3வது காரியம், சிறு பிள்ளைகளைப் போல முழு கீழ்ப்படிதல் அவசியம். முழு கீழ்ப்படிதல். ரொம்ப வளர்ந்த பிள்ளைங்க சொல்லலை, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதாவது ஒரு 2, 3 வயது க்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவாங்க. இங்கே வந்து உட்காரு அப்படின்னா உட்காந்துருப்பாங்க. கையை பிடிச்சி வரணும்னா கையை பிடிச்சிட்டு வருவாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு டோட்டல் ஒபீடியன்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட. அது என்னத்தை காட்டுதுன்னா, அவங்க அவ்வளவு தூரம் ஒரு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எனக்கு நான் இப்படி தான் இருப்பேன். சில நேரம் அப்படி இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு தாழ்மைன்றது அவங்களுக்குள்ளே அந்த வந்த ஒரு குணமாக இருக்கும். ஆனால் இதே இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காருன்னா அவங்க உட்கார்றதுக்கு பிடிக்காது. அவங்க சொல்கிற இடத்துல அவங்க செய்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. பெற்றோர் சொல்கிற கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஆனால் சிறு குழந்தைங்க அவங்க அவங்க வந்து முழு கீழ்ப்படிதல் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவர்கள் தாழ்மையோடு இருப்பார்கள். இப்போ அதே போல தான் மத்தேயு 18:4 ஆகையால் இந்த பிள்ளை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில் என்ன நடக்குது? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி சீஷர்களுக்குள்ளே ஒரே போட்டியும் பொறாமையும். யார் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், யார் பெரியவனாக இருப்பான்? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய ஈகோ, தன்னுடைய ஒரு மமதை, நான் என்ற ஒரு ஒரு மமதையெல்லாம் விட்டுட்டு தாழ்த்துகிறவன் தான் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். ஆனால் இந்த உலகத்தின் இயற்கை உலகத்தில் பார்த்தீங்கன்னா, தன்னை பெரியவனாக யார் காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் என்கிற ராஜ்யத்தினுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தாழ்மை, தாழ்த்துகிறது. அவங்க தான் வந்து பெரியவங்களாக இருப்பாங்க. உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த தாழ்மை, சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த தாழ்மை பரலோக ராஜ்யத்தில் மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிய ஒரு முக்கியமான ஒரு குணம். அந்த தாழ்மை இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவர் பக்கத்தில் போகவே முடியாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதாவது தண்ணி பார்த்திங்கன்னா மேட்டில் நிற்கவே நிற்காது. உயரமான மேடான இடத்துல தண்ணி நிற்காது. தாழ்மையான கீழான பகுதிக்கு தான் அது கடந்து செல்லும். அதுபோலவே தேவனுடைய கிருபையும் தன்னை உயர்த்துகிறவர்களிடத்துல நிற்க முடியாது, தாழ்த்துகிறவர்களிடத்துலாம் வர முடியும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போது நம்ம தேவனே நமக்கு எதிரியாக இருக்கும்போது நம்மளால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். தேவனுடைய தயவு நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்காக அவர் இருக்க வேண்டும் என்றால் நாம் சிறு பிள்ளைகளை போல நாம் தாழ்த்த வேண்டும். தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களாக இருக்க முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான காரியம். 3 காரியத்தை பார்த்துருக்கோம். 4வது காரியம், சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான குணம், சிறு குழந்தைகளுக்கு இருக்கிற முக்கியமான குணம், அவர்கள் தனியாக வாழ முடியாது. தனியாக எதுவுமே செய்ய முடியாதவர்கள், மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள். ஒரு சிறு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குது, அது அப்படியே யாருமே கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அது வாழ்வதற்கு வழியே இல்லை. ஏன்னா அதை வந்து பாதுகாப்பதற்கு பெற்றோர் தேவையாக இருக்குது, யாரோ ஒரு பெரியவர் அவங்களுக்கு தேவையாக இருக்குது. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு ஊட்டவும், அதை க்ளீன் பண்ணவும், அதனுடைய தேவையை சந்திக்கவும், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் ஆள் தேவையாக இருக்குது. அப்படித்தான் நாம் வந்து தேவனை சார்ந்து இருப்பது மட்டும்தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் முக்கியமான ஒரு குணம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15:5 வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ எப்படி இந்த சிறு குழந்தை ஒரு பெற்றோரை சார்ந்து இருக்குதோ, தன்னை கவனிக்கிறவர்களை சார்ந்து இருக்குதோ, அப்படித்தான் நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் போட்டிருக்கு. அப்போ நமக்கும் தேவனுக்கும் எல்லா நேரமும்
செடி வந்து கொடியோடு இணைந்திருக்கும் போது தான் இந்த கொடி வந்து உயிரோட இருக்க முடியும், பலன் கொடுக்க முடியும். அப்படிதான் தேவன் மேலே தேவனை சார்ந்து அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இன்னொரு இதில தான் பார்த்தீங்கன்னா, அந்த சிறு குழந்தைகள் வந்து இப்படி மற்றவர்களை சார்ந்து இருப்பதனாலே நெறைய பேர் அவங்கள வந்து அவங்கள தவறா நடத்துக்கிறாங்க. அவங்க மேல கொடுமையெல்லாம் பண்றாங்க. அப்படிப்பட்டது தவறு. அப்படி செய்யக்கூடாது. அதையும் இந்த நேரத்தில நான் சொல்லணுன்றக்காக இந்த வசனத்த நான் சொல்ல விரும்புகிறேன். 18ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்கிறவன் எவனோ அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்பா. கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் கடல்ல தூக்கி போடணும். ஏன்னா கல் கட்டலைன்னா அவன் நீந்தி மேலே வந்துடுவான். கல் கட்டினா உள்ளே அழுந்தி போகிறதுக்கு அது ஒரு வெளியவே வர முடியாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவன் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவன் வந்து சிறு குழந்தைகளுக்கு இடறல் உண்டாக்குகிறான்னு போட்டிருக்கு. அப்போது இது வந்து இந்த பகுதியில் ஏன்னா அவங்களால தன்னைத்தானே பாதுகாக்க முடியாதவர்கள் மேல் பாதுகாக்க முடியாதவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், அவர்களுக்கு இடறல் உண்டாக்கிறவர்கள், தடை செய்கிறவர்களை இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ ரொம்ப பிறரை சார்ந்து தான் வாழ முடியும், சாராமல் அவர்களாலே வாழ முடியாது. இப்போ நாமும் தேவனை மட்டுமே சார்ந்து வாழும்போது மட்டுமே நாம் இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ முடியும், பரலோக ராஜ்யத்தில் நாம் வெற்றியாய் வாழ முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்கள யாராவது தூக்கிட்டு தான் வரணும். சின்ன குழந்தைங்களால நடக்க முடியாது. அப்போ அவர்களை யாராவது சுமந்து கொண்டு தான் வரணும். இப்போ இதை ஒரு வசனத்தை பாருங்கள். மார்க் 10:13. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கொண்டு வரக்கூடியவர்கள் அவ்வளோ ஒரு அவங்க வந்து கொண்டு வந்தால் தான் வர முடியும். தேவனிடத்தில் அவர் கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கு கூட யாராவது உதவி தேவை. அப்போது தானாக எதுவுமே செய்ய முடியாதவர்கள் சிறுவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் முற்றிலுமாக ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் இப்போ பரலோக ராஜ்யத்தில் நாம் வாழ வேண்டும் சிறுவர்களைப் போல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு 5வது காரியம் ஒன்று காட்ட விரும்புகிறேன். அவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருப்பாங்க, இமிட்டேட் பண்ணுவாங்க. அதாவது யாரை பார்த்தாவது பார்த்து செய்கிற ஒரு பழக்கம் அவர்களுக்கு சிறுவர்களுக்கு இருக்கும். நீங்கள் சிறு குழந்தைகளை நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோரை போல இல்லை ஆசிரியரை போல அவங்க வந்து செய்வாங்க. அவங்க ஆசிரியர் இப்படி பாடம் நடத்துனாங்க, இல்லை அப்பா வந்து பைக் அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அப்படியே நம்மளும் பிள்ளைகளை மாதிரி இமிட்டேட் பண்ணுமா, யாரை இமிட்டேட் பண்ணணும், யாரை நம்ம முன்மாதிரியாக வைத்து செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ யாரை பின்பற்றணுமா? பிள்ளைகளை மாதிரி தேவனை பின்பற்றணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய குணம் எப்படி இருக்குது, இப்போ அவரை போல நானும் நடப்பேன் என்று சொல்லி அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இப்போது 5 காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். முதலாவது, சிறு பிள்ளைகள் எப்படி வளர்வதில் ஒரு பால் குடித்து வளர வேண்டும் என்பதிலே ஆர்வமாயிருப்பார்களோ அப்படியே நாம் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கும்போது தான் நாம் வளர முடியும். முதல் காரியம். 2வது, அவங்களை பெரியவர்களை அவர் தன்னை கவனிக்கிறவங்களை பெற்றோரை முற்றிலுமாக சார்ந்து இருப்பது போல நாமும் தேவனை முற்றிலுமாக சார்ந்து இருக்கிறது அவசியம். 3வது, இந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறப்பதற்கு முழுவதுமான நம்பிக்கை, முழுவதுமான விசுவாசம் தேவன் மேல் இருக்க வேண்டும், அவருடைய வசனத்தின் மேல் இருக்க வேண்டும். எப்படி சிறு பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரையோ தன்னை கவனிக்கிறவர்களையோ முற்றிலுமாக நம்புகிறார்களோ, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே 100% ஏற்றுக்கொள்கிறார்களோ, நாமும் எந்த கேள்வியும் இல்லாமல் நமக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இது விளங்கவே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, தேவனே நான் உண்மை நம்புகிறேன், உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ சொல்கிறதான் நான் அதை அப்படியே ஏற்றுக்கிறேன்ப்பா, உங்களுடைய வசனம் சொல்லிச்சுன்னா எந்த கேள்வியே எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது, முழுமையான கீழ்ப்படுதல். அந்த முழுமையான கீழ்ப்படுதலுக்கு தேவை என்ன? தாழ்மை. தன்னை தாழ்த்தும் போது மட்டும்தான் கீழ்ப்படிய முடியும். தேவனுடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கா, அப்போ நான் இதை கண்டிப்பாக நான் செய்வேன், இதில் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன், கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற ஒரு தாழ்மை நமக்கு சிறு பிள்ளைகளை போல வேணும். அடுத்த 5வது காரியம், சிறு பிள்ளைகள் எப்படி பெரியவர்களை பின்பற்றி அவர்கள் செய்கிறதை அப்படியே பின்பற்றி செய்வார்களோ அதே போல் நாம் தேவனை பின்பற்றி
அவரை இமிட்டேட் பண்ணணும், அவரை போல நாம் நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். இதெல்லாம் சிறு பிள்ளைகளை போல செய்யணும். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா, வேண்டாம் சிறு பிள்ளைத்தனம், சைல்டிஷ் கேரக்டர். அதாவது சிறு பிள்ளைத்தனம்னு சொல்கிறோம். வளர்ந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கேரக்டர் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வளரணும், வளர்ந்து மெச்சூர் ஆகணும். ஒரு வளர்ந்த ஒரு புத்திரர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் வேதவசனத்தின் ஒரு போதனை. அப்போது சிறு பிள்ளைகளை போல இருக்கணும் சில காரியங்களை, சிறு பிள்ளைகளை போல சில காரியங்கள் இருக்கக்கூடாது. இதில் என்ன சிறு பிள்ளைகளுடைய குணம் நம்ம பார்த்துருக்கோம். பிடிவாதம் இருக்கும், சுயநலம் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, அவங்கள கவனிக்கணும். உலகமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னை கவனிக்க வரைக்கும் அவங்க கத்தி தான் தீர்வாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. அப்போது மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குணங்கள் வந்து இருக்குது. அதில் சில குணங்கள் நம்ம அதையும் நான் வேதத்தில் நம்ம வந்து சிறு பிள்ளைத்தனத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்குரிய வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். ஒன்றாவது, இவங்க வந்து வளர்ச்சி இல்லாதவர்கள், பழக்கம் இல்லாதவர்கள், பயிற்சி இல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்குரிய வசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வேத வாக்கியத்தின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியம் உள்ளவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். இந்த 3 வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ காலம் இருந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய இவ்வளவு காலத்தில் நீங்கள் வந்து ஒரு போதகர்களாக, போதிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்க வேண்டும். வேத வாக்கியங்களின் மூல உபதேசங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மூல உபதேசங்களை மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாதாரண காரியத்தை கூட உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் பாலில் குடிக்கிற குழந்தைங்களை மாதிரி அப்படி ஆயிட்டீங்க. குழந்தைகளுக்கு அதுதான் செமிக்கும், அதுதான் டைஜஸ்ட் ஆகும். பால் தான் டைஜஸ்ட் ஆகும். அதுங்களுக்கு போய் ஒரு பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது. அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். ஏன்னா அவன் பழகலை. சின்ன குழந்தைங்க பாலே குடிச்சிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, 5 வயசு ஆகுது, இன்னும் பாலை மட்டும்தான் என் குழந்தை குடிக்குது அப்படின்னா சரி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு உரிய ஒரு முழு வளர்ச்சி அவங்க அடைய முடியாது. ஏன்னா அந்தந்த வயதுக்கு ஏற்றாற் போல் அவருடைய பழக்கம் மாற வேண்டும். அவர்கள் பால் பாட்டில் அவங்ககிட்டருந்து வாங்குகிறோம். அழுதா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு சாதம் கொடுக்குறோம், கறி கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், கீரை கொடுக்குறோம். அவங்களுக்கு பிடிக்காதவர்கள் கூட சாப்பிட வைக்கிறோம். ஏன்னா அவர்கள் வளர வேண்டும், அவங்களுக்கு மசில்ஸ் வேணும், அவங்க ஓடணும், அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஐயோ அந்த குழந்தை படுத்தே இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி எந்த பெற்றோரும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற குழந்தைகளை பார்த்து நினைக்கிறதே கிடையாது. என் குழந்தை ஒவ்வொரு நாளைக்கும் அதுக்கு வளர்ச்சி வேணும். 3 மாதம் ஆச்சுன்னா அது வந்து குப்புறப்படுக்கணும், தலை நிற்கணும், குப்புறப்படுக்கணும், தவழணும், நிற்கணும், நடக்கணும், ஓடணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு வரணும். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதே போல் தான் நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும். இன்னும் வந்து பாலை குடிக்கிற குழந்தை மாதிரி சாதாரண மூல காரியங்களையே அதிலே நம்ம தங்கி இருக்காமல் இன்னும் ஆண்டவர்களே வளர்வதற்கு நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அடுத்து பாருங்கள், பலமான 3ஆவதுல நன்மை தீமை என்பது என்ன என்பதை பயிற்சியினால் பகுத்தறிய வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறாரு. இப்போது வேத வசனத்திலே கொடுக்கப்பட்டதை நாம் சரியாக பகுத்தறிந்து புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். பூரண வயதுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு பெற்றோர் வந்து குழந்தை வளர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்களோ அதை மாதிரி தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வந்து பொறுப்பு இல்லாதவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பொறுப்பே கிடையாது. அவங்கள்ட்ட அவர்களை நம்பி பெரிய காரியங்களை கொடுக்க முடியாது. ஒரு முக்கியமான ஒரு ரூபாயை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, அதனுடைய வேல்யூ தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது. இப்போ அதே போல தான் நாம் வளராமல் இருந்தோன்னா நம்மிடத்துல காரியங்களை தேவன் கொடுக்க முடியாது. 1 கொரிந்தியர் 3:1 பார்த்தீங்கன்னா, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிடுச்சு. இதில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இன்னும் குழந்தைகளாக எண்ணி தான் உங்கள்கிட்ட சின்ன குழந்தைகிட்ட போய் பாருப்பா, அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு இவ்வளோ காசு வருது, நான் இதை அப்படி செய்யணும், எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாக்லேட்டு, சாப்பிடணும், தூங்கணும்,
ஓடணும், விளையாடணும். இப்போ நம்மளும் அந்த நிலைமையில இருக்கிறோமா? இல்ல நம்முடைய தேவனுடைய குறிக்கோள், அவருடைய ஹார்ட், அவருடைய இருதயத்தில என்ன இருக்குதுன்றத புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் செயல்படக்கூடிய ஒரு வளர்ந்த குழந்தைகளைப் போல, வளர்ந்த அ புத்திரராக, குமாரர்களாக, குமாரத்திகளாக நம்ம இருக்கிறோமான்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் த்துல சில வசனங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். "பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும், அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்திருந்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான்." இதுல இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறாருன்னு வைங்க. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஒரு வயது ஆகுற வரைக்கும் அவன் வந்து அடிமைக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்ல. ஏன்னா, அவன் வீட்ல உள்ள வேலைக்காரங்க கூட அவன் அவன் வேலைக்காரங்க சொல்றத கூட அவன் கேட்கணும். ஏன்னா, அவங்க ட்ரெஸ்ஸ போட்டு விட்டா அத போட்டுக்கணும். அவங்க சாப்பாடு ஊட்டுறது, இது பண்ணணும், வெளிய போகக்கூடாது, இங்க தான் நடக்கணும்னு அவங்களுக்கு சொன்னபடி கேட்கணும். ஏன்னா, அவன் இன்னும் வளரல. ஒரு வளர்ச்சி அடைந்து, ஒரு முதிர்ச்சி அடைந்து தகப்பனுடைய அ நிலைமைய புரிஞ்சு, அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தர். அவருடைய இதெல்லாம் நான் வந்து கட்டி பாதுகாக்கணும். இன்னும் நான் பெருக்க வேண்டும். இன்னும் நான் அந்த இவருடைய மகன் என்கிற அந்த ஒரு இதை என்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிறானோ, அப்பதான் வந்து அவனுக்கு அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும். இந்த இந்த வேலைக்காரருக்கெல்லாம் அவன் வந்து மேல ஆகுவான். அதிகாரியா ஆக முடியும். இன்னும் வந்து சின்ன பிள்ளைத்தனமாவே நடந்துகிட்டு இருந்தான்னா, தேவன் நம்மை நம்பி பொறுப்புகளே கொடுக்க முடியாது. நம்ம நம்பி பல அ அ நம்மள நம்பி ஏற்கனவே பார்த்த மாரி பொறுப்புகள குடுக்க முடியாது அவரால. பொறுப்புகளையோ, பணத்தையோ, அ ந மற்ற வரங்களையோ ஆண்டவர் கொடுப்பதற்கு இதெல்லாம் தடையா இருக்கும். நம்ம வளர்ச்சி அடையாத காரியம். இப்போ அ முதல்ல பார்த்தோம், வளர்ச்சி அடையாம இருக்கிறது பார்த்தோம். வளராதவர்கள். ஏன்னா, அவங்களுக்கு பழக்கம் இல்ல, பயிற்சி இல்ல. அந்த வேத வசனத்தை பயிற்றுவிக்கலன்னு பார்த்தோம். இப்போ வந்து பொறுப்பு இல்ல. அவங்க பொறுப்புணர்ச்சி வரல. ஏன்னா, அவங்க இன்னும் அடிமை லெவல்ல தான் இருக்கிறாங்க. புத்திரர்ன்ற லெவலுக்கு வரல. அடுத்து 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, புரிந்து கொள்ள முடியல. அவங்களால புரிந்து கொள்ள முடியாத அந்த ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. இதுல இதுக்கு 2 வசனத்த நான் காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:20 "சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும், புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள்." அப்போ எதுல குழந்தைகள மாரி இருக்கணுமா? நீங்க கெட்ட குணங்களுக்கு நீங்க வந்து குழந்தைகள மாரி இருங்க. புத்தியிலோ தேறினவர்களாக இருங்க. அதுல நல்லா ஷார்ப்பா இருங்க. நல்லா ஏன்னா, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குது. அவருடைய ஞானம் இருக்குது. அதுல நீங்க வளருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளாய் இராமல், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். இதுல பாருங்க, ஏன்னா அவங்க புரிந்து கொள்ள முடியலன்றதுனால, எந்த ஒரு போதனை கேட்டாலும் அது 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 பின்னாடி அலைஞ்சிருவாங்க. ஆனா, நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்போது, உடனே வேத வசனத்தை எடுத்து திறந்து பார்ப்போம். இது வந்து சரிதானா? இந்த காரியம் சரியா? இப்படி சொல்றாங்களே, இது சரியா? அப்ப எது சரி? அப்போ அதை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி, புரிந்து கொள்ளக்கூடிய, அந்த பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பெரிய ஆள் தன்மை வரும். அப்போ அது ரொம்ப முக்கியம். இன்னொரு அடுத்த காரியம் பாருங்க. குறை சொல்லுகிறவர பத்தி போட்டிருக்கு. அது கூட இயேசுவானவர் சொல்றாரு. சிறு குழந்தைகள் மாரி இருக்காதீங்கன்னு. அதில மத்தேயு 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். "இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில், யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறான் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் உள்ள மனுஷன். ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள்." இதுல பாருங்க, இயேசுவானவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகள குறை சொல்றீங்க. எப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்களா, உங்களுக்காக நாங்க குழல் ஊதுனோம், நீங்க கூத்தாடல. உங்களுக்காக நாங்க புலம்பினோம், நீங்க மாரடிக்கலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இந்த சந்ததியார் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இயேசுவானவர் என்ன சொல்றாங்க, யோவான் ஸ்நானகனையும் இயேசுவானவர் என்ன யோவான் ஸ்நானகன் சாப்பிடல. அதாவது அவன் வந்து காட்டுல இருந்து அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான். மனுஷரோட தள்ளி இருந்தான். அவன் பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு பேசுறாங்க. இயேசுவானவர் எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்டாரு. அவர்களோட சேர்ந்து பழகினார். ஆனா அவருக்கு என்ன பேரு? இவன் வந்து போஜன பிரியன். இவன் வந்து மதுபான பிரியன்.
இவன் வந்து ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படினாலும் தப்பு, அப்படினாலும் தப்பு, எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு புத்தி இருந்ததுன்னா, அது சிறுபிள்ளைத்தனம். நாம் இன்னும் வளரவில்லை என்று அர்த்தம். ஒரு பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்போ இன்னொரு ஒரு இதெல்லாம் வந்து நம்ம இருக்கக்கூடாது. இப்போ சிறு பிள்ளைகள மாரி எப்படிலாம் இருக்கக்கூடாது? அவங்க வந்து வளராம அந்த சிறு குழந்தைகள் இருக்கிற மாரி இருக்கக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பயிற்சி இல்ல. அப்போ நம்மளும் வந்து சிறு குழந்தைகள போல வளராம, பழக்கம் இல்லாமல், பயிற்சி இல்லாம இருக்கிறோமா? வேத வசனத்தை பயிற்றுவிக்கிறோமா? இல்ல சும்மா அத கேட்டுட்டு அப்படியே போறோமா? பொறுப்பு இல்லாம இருக்கிறோமா? அவர்களை நம்பி ஒரு பொறுப்பு குடுக்க முடியாது. ஏன்னா, அவங்க இன்னும் அடிமை லெவல்ல தான் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை புத்திரன் என்கிற அந்த நிலைமைக்கு வரல. அப்புறம் புரிந்து கொள்ள தெரியல அவங்களுக்கு. எது சரி, எது தவறு. துர்க்குணத்துல நம்ம குழந்தைகளா இருக்கணும். ஆனா புத்தியில தேர்னவங்களா இருக்கணும். மற்ற போதனைகளை நாம் பிரித்து பகுத்தறியத்தக்க அந்த ஞானம் வேணும். குறை சொல்லக்கூடாது. மற்றவங்கள எல்லா நேரமும் அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல, மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம இன்னும் வளரலன்னு அர்த்தம். இன்னும் சில வசனங்கள் நான் காட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்போ அப்பா, பிதாவேன்னு கூப்பிடுகிற அந்த புத்திரனுடைய ஆவி அப்படின்னா சன்ஸ், நாட் சைல்டு. பேபிஸ் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. ஒரு வளர்ந்த, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பிள்ளைகளாக இருக்கிற ஒரு ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:7 வசனம். ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறாய். இப்போ நீ இப்போ அடிமை கிடையாது, தேவனுடைய புத்திரன். புத்திரன்ற வார்த்தை சன், வளர்ந்த ஒரு குமாரனை குறிக்குது, வளர்ந்த ஒரு பெண்ணை குறிக்குது. எல்லா பொறுப்பையும் உணர்ந்த, சிறு பிள்ளையாய் நடக்காத, எனக்கு இதெல்லாம் இருக்குன்ற பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வளர்ந்த ஒரு மகனை குறிக்கிறது. தேவனுடைய தேவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதே இதை உரியவர்கள் அவர்கள் என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். நாம் அப்போ சிறுபிள்ளைத்தனம்னா என்ன அப்படின்னு இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ரோமர் 8:13 பார்த்தா, மாம்சத்துக்கென்று பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்னு வருது. இப்போ மாம்சம்ன்றது சிறுபிள்ளைத்தனம், ஆவி அப்படிங்கிறது நம்ம வந்து ஆவிக்கரிய காரியங்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற அந்த பகுதி வந்து வளர்ந்த ஒரு புத்திரனுக்குரிய காரியம் நம்ம பார்க்குறோம். இப்போ கலாத்தியர் 5 19 வசனத்தில் மாம்சத்தின் கிரியைகள் பற்றி கொடுத்துருக்கு. நமக்கு தெரியும். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நான் முன்னே சொன்னது போல இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். இதில் விபச்சாரம், வேசித்தனம், கொலை அப்படின்னு சொல்லி பெரிய பாவமும் கொடுக்கப்பட்டிருக்கு. பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உள்ளுக்குள்ள இருக்கிற காரியம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எது பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதறிய முடியாது. சின்ன கோபம், எரிச்சல், பகை அதை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா கூட அது கூட அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் நமக்கென்று ஒரு பொறுப்பாக வளர்ந்த பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் அடைய முடியாது. இன்னும் ஒரு பேபி ஸ்டேஜில் குழந்தையாகவே நம்ம இருந்து விடுவோம். அப்புறம் ரோமர் 8:14 நான் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வருது. ஆவியினாலே நடத்தப்படும் போது நாம் புத்திரர்களாக இருக்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கும்போது நாம் வந்து குழந்தைகளை போல, வளராதவர்களை போல, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போது அந்த தேவனுடைய புத்திரருக்குரிய குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனியை நம்ம காட்டலாம். கலாத்தியர் 5:22 வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதில் பாருங்க, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். இப்போ இதெல்லாம் வந்து வளர்ந்த ஒரு குமாரனுடைய, ஒரு புத்திரனுடைய ஒரு குணாதிசயங்கள். இதுதான் அது. 1 கொரிந்தியர் 13 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13:11 பவுல் சொல்றாரு, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்போ நம்ம
இன்றைக்கு இந்த வசனம் வந்து நமக்கு ஒரு அழகா தெளிவை கொடுக்குது. குழந்தையைப் போல சில காரியங்கள்ல நம்ம இருக்க வேண்டும். குழந்தைத்தனத்தை ஒழிக்க வேண்டிய நேரம் சில நேரம் இருக்குது. குழந்தையா இருப்பது சில விஷயங்களிலே நல்லது. எந்த விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம்? குழந்தைகளைப் போல ச வளரணும். குழந்தையைப் போல நம்பணும். குழந்தையைப் போல ஏற்றுக்கொள்ளணும். குழந்தையைப் போல சார்ந்து இருக்கணும். குழந்தையைப் போல தேவனை பின்பற்றணும். இப்படிப்பட்ட காரியங்கள் குழந்தையைப் போல. ஆனா, குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விடுகிற காரியங்கள் என்னலாம்? சிறுபிள்ளைத்தனம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ள முடியாம இருக்கக்கூடாது. வளரணும். அடுத்தது குறை பொறுப்பற்றவர்களா நம்ம இருக்கக்கூடாது. பயிற்சியோடு இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு வளர்ந்த ஒரு முதியவர்களுக்குரியது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழந்தை தன்மையை, சிறு பிள்ளைத்தனத்தை விட்டு ஒழித்து விட்டு, இன்னும் சின்ன குழந்தைங்க அழகா அப்படி மழலையில கொஞ்சி பேசுகிற மாரி, எல்லா நேரமும் முதல்ல நல்லா இருக்கும். ஒரு வயது வரைக்கும் அது நம்ம நல்லா இருக்கும். ஆனா ஒரு வளர்ந்த ஒரு 15, 16 வயது பையன் பெண்ணோ ஒரு மழலையில கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளோ ஒரு வேதனையோடு ஒரு கஷ்டமா இருக்குமோ அதை பார்க்கும்போது. அப்படிதான் நம்ம இன்னைக்கு நம்ம வளராதவர்களா இருக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். ஆனா இப்ப நான் புருஷன் ஆயிட்டேன். குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளும் இந்த நேரத்துல நம்ம வந்து இது 2க்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். சிறு பிள்ளை போல எந்த காரியங்கள் இருக்கணும், எந்த காரியத்துல சிறுபிள்ளை தனத்தை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த 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 செய்தியில நம்ம புரிந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த குழந்தைகளை நம்பி நாம் விலையுயர்ந்த பொருட்களை கொடுக்க முடியாது. ஒரு காரை ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு தங்கத்தை கொடுக்க முடியாது. அவங்ககிட்ட பணத்தை கொடுக்க முடியாது. ஆனா வளர்ந்த குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை என்னைக்கு வளரும், அவன்கிட்ட நான் பொறுப்பை கொடுக்கணும். அவள்கிட்ட இதை கொடுத்தா அவள் சரியா செய்வான்னு என்னைக்கு அவள் வர்றாளோ அந்த நிலைமையில அந்த டைம்ல நான் அவளுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு சிறு பிள்ளைத்தனத்தை ஒழித்து விட்டு நம்ம வளர்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? நம்ம யார் நம்ம தெரிந்திருக்கிறதா? நமக்கு ராஜாவின் குழந்தை போல குழந்தைக்கு ஏற்ற நிலைமையிலே நம்ம இருக்கிறோமா? ஆனா என்னைக்கு அவன் வளர்றானோ அவன் ஒரு ராஜகுமாரனாக மாறி அந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு தன்மையை பெற்றுக்கொள்கிறான். அதை போலதான் நம்மளும் வளர்வதற்காக ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு பொறுப்புகளை கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறாரு. நாம் வளர வேண்டும். வேத வசனத்தை அதிகமாக தியானிப்பதன் மூலம் தொடர்ந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்ம இதுவரை கற்றுக்கொண்ட காரியங்களை செய்வதன் மூலம் சிறு பிள்ளைத்தனத்தை ஒழித்து விட்டு வளர்ந்து ஆண்டவருக்கு நம் மகிமை கொண்டு வருகிறவர்களாக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறவர்களாக, ஆண்டவருக்காக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சாதிக்கிறவர்களாக நம்ம மாற முடியும். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல சில காரியங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, தாழ்மை, முழு நம்பிக்கை, ஆண்டவரே வளர்ச்சி, எல்லாவற்றிலும் அவர்களைப் போல நாங்கள் இருக்கவும், ஆண்டவரே இன்னும் சிறுபிள்ளைத்தனத்தையோடு நாங்கள் சிறுபிள்ளைத்தனத்தில் நாங்கள் அப்படி இராதபடி கர்த்தாவே அவற்றை ஒழித்து விட நீர் எங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று சொல்கிற பவுலை போல கர்த்தாவே சில காரியங்களிலே அவர்களைப் போல இராதபடி கர்த்தாவே வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு புத்திரர்களாக நாங்கள் ஆண்டவரை வளரவும், ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடந்து கொண்டு கர்த்தாவே மாம்சத்துக்குரியவைகளை ஒழிக்க கர்த்தாவே சிறுபிள்ளைத்தனத்தை ஒழிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே.